உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். இந்த 2026 இந்த வார்த்தைகள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ரிங்காரம் இட்டு கொண்டே இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு லூக்கா 7வது அதிகாரம் 40வது வசனத்துல, இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். என்ன சொல்றாரு? சீமோனே, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும். என்ன காரியம்? ஆண்டவர் சீமோனை பார்த்து சொன்ன ஒரு காரியம். அப்பா, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும். என்ன காரியம் அப்படின்னு பார்த்தா அவர் சொன்னாரு, என்ன ஒருத்தி அன்பு கூர்ந்தாள். ஹல்லேலூயா. சீமோனுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னமா சொன்னார் சீமோனை பார்த்து? சீமோன், என்ன ஒருத்தி மிகவும் அன்பு கூர்ந்தாள். ஹல்லேலூயா. அங்க எத்தனை நூற்றுக்கணக்கான ஆட்கள் இருந்தாங்கன்னு தெரியாது, ஆனா அவர்கள்லாம் ஆண்டவரை விசுவாசித்து வந்த கூட்டம்தான். அந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சீமோனே, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும். என்ன ஆண்டவரே நீங்க என்னை பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொன்னாரு, என்னை ஒருவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். அல்லேலூயா. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்ல சொன்னாரு. இத்தனை வருஷம் நீங்க ஆண்டவரை நேசிச்சிங்களே, அன்பு கூர்ந்தீங்களே, உங்களை பற்றி சில ஆட்கள்கிட்ட ஆண்டவர் போய் சொல்லுவாரு, சில ராஜாக்கள்கிட்ட போய் சொல்லுவாரு. என்னமா சொல்லுவாரு? உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும் சொல்லுவார். அவங்க சொல்லுவாங்க, என்ன காரியம் ஆண்டவரே அப்படின்வாங்க. உங்க பேரை சொல்லி சொல்லுவாரு, அவள் என்னை அன்பு கூர்ந்தாள் என்று. அல்லேலூயா. எத்தனை ராஜாக்கள்கிட்ட போய் சொல்ல போறாருன்னு தெரியல, எத்தனை நாடுகளில் போய் சொல்ல போறாருன்னு தெரியல, எத்தனை பெரிய அதிகாரிகள்கிட்ட போய் சொல்ல போறாருன்னு தெரியல. இங்க பாருங்க, அவர் சொன்னார், உனக்கு ஒரு காரியம் சொல்லணும்ப்பா. என்ன ஆண்டவர்? என்ன காரியம்னா, என்ன ஒருத்தர் ரொம்ப நேசிச்சாயா? அல்லேலூயா. என்ன ஒருத்தர் ரொம்ப நேசிச்சா, என்னை ஒருவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். உனக்கு ஒரு காரியம் சொல்றேன். உங்களுக்கு சொன்னார் ஆண்டவர். என்னன்னா, ஆண்டவர் நம்மளாம் நினைப்போம், நான்லாம் ஆண்டவர் எங்க பிரதர் அன்பு கூறுறேன், நான்லாம் ஏதோ கொஞ்சம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல சொன்னாரு, நீங்க ஆண்டவரை மிகவும் அன்பு கூர்ந்தவர்கள். அல்லேலூயா. ஒன்று சொல்லட்டுமா? உங்களை பற்றி யாருக்கு சொல்ல வேண்டுமோ அங்கே சொல்லி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அந்த 2026 நீங்க அதை பார்க்க போறீங்க. யாருக்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை சொல்ல போறாரு. யாருக்கிட்ட உங்களை பத்தி என்ன சொல்ல வேண்டியதற்கோ அதை சொல்லுவாரு. அல்லேலூயா. நீங்க ஏன்னா நீங்க அவரை மிகவும் அன்பு கூர்ந்தீங்க. அல்லேலூயா. கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நம்ம நினைப்போம், நம்ம ஆண்டவரை நான் எங்கெங்க என்னங்க அன்பு கூர்ந்தேன், இது வரைக்கும் நான் அந்த மாதிரி, நான் இந்த மாதிரி, நான் ஒன்றும் அதிக நேரம் ஆண்டு சமூகத்தில் உட்காரலையே, நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக ஆண்டவருக்கு
செஞ்சிடலையே அப்படின்னு சொல்ற உங்களை பார்த்து ஆண்டவர் என்னமா சொல்றாரு? நீ என்னை மிகவும் அன்பு கூர்ந்தா என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் எப்படிங்க அன்பு கூர்ந்தேன்? நானே ஒரு பாவியான ஸ்திரீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை மிகவும் அன்பு கூர்ந்தாய். அவ்வளவுதான். உங்களை பத்தி எங்க என்ன பேசணுமோ அதை பேச ஆரம்பிச்சிட்டாரு. 2026 அதோட ரிசல்ட்டை பார்ப்பீங்க. அதோட ரிசல்ட்டை பார்ப்பீங்க. இங்க பாருங்க, இந்த இது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம படிக்கலாம். இந்த ஸ்திரீ ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னை மன்னிங்க அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லலை. ஆண்டவரும் அந்த ஸ்திரீயை பார்த்து உன் பாவத்தை மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தையும் சொல்லலைங்க. ஆனால் பாவம் அங்கே மன்னிக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. அவங்களும் கேட்கல. அவங்க ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, நான் ஒரு பாவியான ஸ்திரீ, என் பாவத்தை மன்னிங்கன்னு வேண்டுதல் செய்யலை. இவரும் அவங்கள பார்த்து, இந்த வசனம் வரைக்குமே சொல்கிறேன், இவரும் இதை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலை. ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்டுடுச்சு. எப்படிங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு? அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். எனது ஆண்டவர்கிட்ட வாய் விட்டு கேட்காமலேயே எப்படிங்க அவர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணாங்க இந்த அம்மா? அந்த அம்மாவுக்கு ஒன்னே ஒன்று தேவை. என்ன தெரியுமா வேணும்? அந்த அம்மாவுக்கு பாவ மன்னிப்பு வேணும். அவங்க பாவின்னு உணர்ந்துட்டாங்க. ஆண்டவர் சமூகத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அவர் பாதத்தில் அந்த அம்மா விழுந்து தன்னுடைய அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்தினாங்க. அவ்வளவுதான். லவ். அவங்க ஆண்டவர் மேலே வச்ச பாசம், அந்த அன்பு ஆண்டவர்கிட்ட போய் கனெக்ட் பண்ணிடுச்சு. இங்க பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது தேவை, அது தேவை, இது தேவைன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க, இந்த 2026 அவர் சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா போதும். அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்றத பாருங்களேன். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். அல்லேலூயா. ஆண்டவர் உள்ள வந்ததிலிருந்து, ஆண்டவர் உள்ள நான் உட்பிரவேசித்தது முதல் அவள் முத்தம் செய்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா. தன்னுடைய அன்பை, ஆண்டவர் மேல இருந்த அன்பை அந்த அம்மா வெளிக்காட்டினாங்க. அவர்கிட்ட போய் என் பாவத்தை மன்னிச்சிருங்க, இல்லைன்னா எனக்கு அந்த மாதிரி செஞ்சிருங்க, அப்படி பண்ணிடுங்க, இப்படி பண்றீங்க, எதுவுமே அந்த அம்மா காட்டல. ஒன்னே ஒன்று கனெக்ட் பண்ணிச்சிங்க, லவ். அவ ஆண்டவரை மிகவும் அன்பு கூர்ந்தாள், மிகவும் அன்பு கூர்ந்தாள். அந்த அன்பு, அந்த லவ் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த அந்த அம்மாவை கனெக்ட் பண்ணி ஆண்டவரையே தெரியாம மன்னிப்பை வாங்கிட்டாங்க. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தெரியுங்களா, ஆண்டவருக்கே தெரியாம விசுவாசத்தில் போய் ஆண்டவரை தொடும்போது பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கே அவர் கட்டுப்பாட்டை மீறி அவருடைய வல்லமை போய் அவங்கள ஹீல் பண்ணிடுச்சு. அந்த மாதிரி தான் இந்த அம்மா என்னம்மா பண்ணாங்க, போய் அன்பை காமிச்சாங்க. அவர் பாதத்தில் தன்னுடைய அன்பு ஆண்டவர் சொல்றாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். அல்லேலூயா. அந்த அம்மா எக்ஸ்ட்ரீம் லவ்வை காட்டின உடனே இவரையே அறியாம அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டுடுச்சிங்க. அன்பு திரளான பாவங்களை மூடும் அப்படின்னு இருக்கு. அன்பு திரளான பாவங்களை மூடும். இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு தேவை பாவத்திலிருந்து விடுதலை. ஆனால் இன்னைக்கு நம்ம பல தேவைகள் இருக்கிறோம், பல நீட்ல இருக்கிறோம். நமக்கு முன்னாடி மலை போன்ற எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அது என்னென்ன உங்களுக்கு தெரியும்? அது எல்லாத்தையும் ஒரு தீர்வு கொண்டு வரப்போறது எதுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதில் எல்லாவற்றிலும் ஒரு தீர்வை கொண்டு வரப்போவது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு தான். நீங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க? இப்ப ஒருத்தர் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம்ல, இப்ப பாருங்களேன், அவர் சொன்னாரு, எவ்வளவு மன்னிக்கப்பட்டதோ அவன் அவ்வளவு அன்பு கூறுவான். நான் இன்னொரு விதமா சொல்றேன், என்ன ஆண்டவர் எந்த அளவுக்கு மன்னிச்சிருக்கிறாரு, நான் ஒரு 25% நான் ஃபீல் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த அளவுக்கு அவரை நேசிப்பேன்.
நான் ஒரு 50% என்னை ஆண்டவர் என்னை இந்த அளவுக்கு மன்னிச்சிருக்கிறாரா, எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு நினச்சேன்னா அந்த அளவுக்கு நேசிப்பேன். ஒரு 75% என்ன விஷயம்னா, எந்த அளவுக்கு ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறாருன்னு நான் எந்த அளவுக்கு நான் உணர்கிறேனோ அந்த அளவுக்கு அவரை நேசிப்பேன். இன்னைக்கு பிரச்சனை என்ன, ஆண்டவர் ஏன் நேசிக்க முடியல, ஆண்டவர் மேலே ஏன் நம்ம அன்பு கூற முடியலன்னா, நம்ம ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம எந்த அளவுக்கு உணர்கிறோம், அதை நினைச்சு பார்க்கிறோன்றதான் பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் நமக்கு செஞ்சதை எல்லாம் நம்ம இருதயத்தில், தாவீது சொல்வார் பார்த்தீங்களா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த நன்மைகள் எல்லாத்தையும் நீ மறந்துடாத, ஒன்று கூட மறந்துடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் பாருங்க. அதான் அவர் ராஜாவானார். இன்னைக்கு என்ன ஆயிடுன்னு நிறைய மறந்துடுறோம். ஆனால் நிறைய கெட்டது மட்டும் மனசில் இருக்குது, மற்றவங்க செஞ்சது. ஆனால் நமக்கு நல்லது, ஆண்டவர் செய்த நன்மைகள் அது எங்கே இருக்குதுன்னு தேடி பார்த்தா கூட தெரியல, மறந்துடுறோம் நிறைய காரியங்கள்ல. இங்கே பாருங்க அந்த அம்மா, இங்கே பாருங்க அடுத்தது நம்ம பார்ப்போம். இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலை மயிரினால் அவைகளை துடைத்தாள், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். இந்த அம்மா பாருங்க, உள்ள வந்ததுலேருந்து ஆண்டவருடைய பாதத்தை தான் பார்த்தாங்க. நான் இன்னொன்று சொல்லட்டுமா, இந்த அம்மா உள்ள வந்ததுலேருந்து இந்த ஆண்டவர் அந்த அம்மாவை தாங்க பார்த்துட்டு இருந்தார். இந்த அம்மா உள்ள வந்ததுலேருந்து யாரும் தெரியல, அந்த அம்மா செய்யறது தான் அவர் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா எவன் மிகவும் அன்பு கூறுகிறானோ அவனை அவர் கண்ணு பார்க்குங்க. அங்க எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியாது அந்த கூட்டத்தில். ஆனால் அவர் கண்ணுக்கு அவங்கெல்லாம் பட்டாங்களா படலையோ தெரியல. ஆனால் ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீ வந்ததுலேருந்து அவள் பண்ணுறது எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கிறார். அதுதான் நம்ம அன்பு தான் ஆண்டவரை நம்மளை டீப்பாக பார்க்க வைக்கும். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நம்ம குறியவைகளை நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர்கிட்ட போய் உக்காந்து அழுது ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் அன்பை நினைச்சு அழுதாலே போதும். தேவைகளுக்காய் அழுகிற கூட்டம் நாம் அல்ல. அவரை நினைத்து, அவர் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் நம் வாழ்க்கையில் நம்மை மன்னித்ததை நினைத்து நாம் அழுவும் போது, கண்ணீர் வடிக்கும் போது, நம் அன்பை நாம் அவருக்கு காட்டும் போது, நம்ம லைஃப்ல எது எது நடக்கணுமோ அது எல்லாமே கரெக்டாக நடக்கும். பாருங்க, நம்ம ஆண்டவரை நேசிக்கிறது இல்லை, நம்ம ஆண்டவர் அன்பு கூறுறதில்லை, எதுவும் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றதில்லை. மற்றது எல்லாம் ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை விசுவாசித்து வந்த கூட்டமும் இருந்தது. ஆனால் இந்த விசுவாசித்து வந்த கூட்டத்தின் மத்தியில் தன்னை நேசிக்கிற சில பேர் அவர் உன்னிப்பாக நம்ம பார்த்ததை பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு இது நம்ம எடுப்போம். யோவான் 12வது அதிகாரத்தில், அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள், மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலை மயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால், அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, லாசரு மரித்து உயிரோடு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விருந்து பண்ணுகிறாங்க, ஒரு நைட் பார்ட்டி. இந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், ஒரு நைட் பார்ட்டி நடக்குது. அந்த நைட் பார்ட்டியில் என்ன நடக்குதுன்னா, இங்கே பாருங்க, அங்கே மார்த்தாள் அங்கே ராவிருந்து பண்ணி பெத்தானியாவில் ஒரு சிறு கூட்டம் கூடி என்ன செய்கிறாங்க, ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அங்கே வசனம் சொல்லுது பாருங்க, மார்த்தாள் பணிவிடை செய்தாள், லாசரு பந்தி இருந்தான், ஆனால் மரியாள் இயேசுவின் பாதத்தில் இருந்தார்.
ஹல்லேலூயா. செலிப்ரேஷன், ஒரு பார்ட்டி நடக்குதுங்க, ஒரு நைட் பார்ட்டி நடக்குது. அது எதுக்கு வைக்கிறாங்க? லாசரு உயிரோடு எழுந்துட்டான், கொஞ்சம் விட்டுருந்தா அவனுக்கு ஸ்தோத்திர கூட்டம் நடத்த வேண்டிய ஆளு, அவனுக்கு இங்கே வந்து ராவிருந்து பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டியில் இந்த மார்த்தாள் பாருங்க, இந்த மார்த்தாளுக்கு இதான் வேலை, பணிவிடை செய்து கொண்டிருந்தார். மார்த்தாள் என்ன செய்யணும்? யாருக்கு பணிவிடை செய்யணும்? இயேசுவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்க வேண்டியவன். இன்னைக்கு நிறைய பேர் அதுதான், நம்மளுடைய பணிவிடை எங்க இருக்கு? ஐயோ, ஆண்டவருக்காக அரேஞ்ச் பண்ண டீம் தானங்க, அதுக்கு வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். மார்த்தாளே, அவர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே அநேக காரியங்களை குறித்து அங்கலாய்க்கிறார், தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவர் தெரிந்துகிட்டார். இந்த மார்த்தாள் அம்மா பாருங்க, இங்கேயும் வந்து அந்த அம்மா என்ன பண்றாங்க? பீப்புளை ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வந்த கூட்டத்து மேல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆனா அங்க இல்லை. அடுத்தது நம்ம பிரதர் லாசரு கிட்ட வரும். லாசரு இந்த மரியாள் செய்ததை செய்திருக்க வேண்டியவர், மரித்து 4 நாள் கல்லறைக்குள் இருந்தவர், இன்று உயிரோடு இருக்கிறார். அந்த நடக்கிற பார்ட்டியில அவர் பந்தி இருந்த கூட்டத்திலே இருந்தார் லாசரு. அந்த லாசரு தான் சொல்ல போனா ஆண்டவருடைய பாதத்துல வந்து அமர்ந்து அவர் பாதத்துல தைலத்தை பூசியோ சிரசுல பூசியோ செய்திருக்க வேண்டிய யாரும் லாசரு. எல்லாம் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா மரியாள் அவங்க செய்ததை நம்ம பார்க்கிறோம். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசரு பந்தி இருந்தான். ஆனால் மரியாள் விலையேறப்பட்ட கலங்கமில்லாத தளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலை மயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. பாருங்க, இயேசுவுக்காக நீங்க செய்கிற ஒண்ணு, அது இயேசுவையும் நுகர வைக்கும், அந்த வீட்டையும் நுகர வைக்கும். அந்த பார்ட்டியில வந்திருக்கிறவங்க எல்லாரும் அந்த வாசனையை நுகர்ந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த பாவியான ஸ்திரீயையும் பார்க்கிறோம், இங்க மரியாளையும் பார்க்கிறோம். அவங்க இயேசுவின் பாதத்துல தனக்கு இருந்த பெஸ்ட்டை உடைச்சாங்க, ரொம்ப வேல்யூபிள் திங்ஸை உடைச்சாங்க, அவர் பாதத்துல ஊத்துனாங்க. அவருக்கு முன்பாக அந்த தைலத்தை பார்த்தா, ஆண்டவருடைய பாதத்துக்கு முன்பாக நீ ஒன்றும் இல்லை, நீ எவ்வளோ வெளியேற பெற்றதா இருக்கலாம், ஆனா என் கடவுளுடைய பாதத்துக்கு முன்பாக ஒன்று வேல்யூ இல்லை. அந்த அம்மா உடைச்சி அதை ஊற்றி ஆண்டவருடைய பாதத்துல ஊத்துனதை நம்ம பார்க்கிறோம். இங்க பாருங்க, இன்னைக்கு நமக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரோ, நமக்குள்ள வச்சிருக்கிற காரியங்கள், நமக்குள்ள வச்சிருக்கிற பொக்கிஷங்கள், நமக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற காரியங்கள் எல்லாம் உடைக்கப்படணும். உடைக்கப்பட்டாதான் வாசனை வரும். நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஐயோ வேல்யூபிள், இது ஷோகேஸ்ல வைக்கலாம், வீட்டில் இல்லைன்னா ஒரு லாக்கர்ல வைக்கலாம், இல்லை இது என் பெஸ்ட், ஐயோ இதை நான் எப்படி விடுவேன் ஆண்டவருக்காக அப்படின்னு நீங்க வைக்கலாம். ஆனா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது, இயேசு என் வீட்டுக்கு வந்துட்டாரியா, இப்போ என் வீட்டில் எது ரொம்ப காஸ்ட்லி அதை அவர் பாதத்தில் கொண்டு வந்து வைக்கிறேன். இன்னைக்கு எது தெரியுமா காஸ்ட்லி? நம்ம லைஃப், நம்ம வாழ்க்கை, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். பாருங்க, ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கணும். இன்னைக்கு இவங்களெல்லாம் நம்ம பார்க்கிறோம், அடடா என்னடா லாசரு, நீ மரித்த கல்லறையில 4 நாள் கிடந்த லாசரு, இன்னைக்கு இயேசு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, நீ பந்தி இருக்கிற கூட்டத்தில் இருக்கியே, நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா நம்மள இந்த 2025 மட்டும் 2025 வாட்டி நம்மள உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு. நமக்கு கண்ணுக்கு தெரியாம எத்தனை பிரச்சனைகள், கண்ணுக்கு தெரியாம நம்ம ஜீவனை அழிக்க எத்தனை காரியங்கள் வந்தது, எத்தனையோ காரியங்கள் இருந்து நம்ம உயிரை காப்பாற்றி, எத்தனையோ ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி இன்னைக்கு உயிரோட நிக்க வச்சிருக்கிறாரு. நம்ம எங்க இருக்க வேண்டிய ஆளு? ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசன்னத்துல,
அவருடைய வார்த்தையை கேட்கறதற்கு அவர் பாதத்தில் அவர் சமூகத்தை நாடி தேடி ஓடுகிறவர்களாக நம்ம இருக்கணும் பாருங்க. அதை விட வேற எதுவும் இங்க பெஸ்டா தெரிஞ்சிடக்கூடாது. இந்த மரியாளம்மாக்கு என்ன தெரியுமா, அப்பா மரியாளம்மா நல்லா டேஸ்டியா வெரைட்டிஸா அங்க ஃபுட்டு பரிமாறிட்டு இருக்காங்க, அது எனக்கு பெருசா தெரியல. வந்திருக்கிறவங்களாம் சொந்தக்காரங்கப்பா, சொந்தக்காரங்களை ப்ளீஸ் பண்ணணும்ப்பா, அவங்களுக்கு போய் கவனிப்பா, அது எனக்கு பெருசா தெரியல. எதுமா உனக்கு பெருசா தெரிஞ்சது? என் ஆண்டவரின் பாதம், அவர் சமூகம், அது எனக்கு பெருசா தெரியுது. வேற எதுவும் எனக்கு பெருசா தெரியல. மார்த்தால பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக நான் லேடிஸுங்களுக்கு சொல்கிறேன், கிச்சன்லேயே கடந்து வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க தயவு செய்து. பணிவிட செஞ்சு என்ன பிரயோஜனம்? கணவனுக்கு நல்லா டேஸ்டாக சமைச்சு கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு நல்லா டேஸ்டாக சமைச்சு கொடுக்கணும். வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க, வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. நீங்கள் சமையல் கட்டில் செய்கிற வேலைக்கு சில ஆயிரங்களை கொடுத்தா சமைக்கிறதுக்கு, உங்களை விட நல்லா டேஸ்டாக சமைக்கிறதுக்கு, நல்லா கைராசியான வாய்க்கு ருசியாக சமைச்சு போடுற வேலைக்காரங்க இருக்கிறாங்க. மார்த்தாலே, நீ வேலைக்காரர்களா இல்லை ராவிருந்து பண்ணுறாங்கன்னா, சும்மா நைட் பார்ட்டி எடுத்து நடத்துகிறாங்கன்னா நீ ஓடாத. நீ எதுக்கு போய் வேலை செய்கிற? கிச்சனில் இருக்கிறது உனக்கு வேலை கிடையாது. மார்த்தாலே, மரியாளுக்கு தெரியாதா? மரியாளுக்கு தெரியாதா? அவ போய் பீப்புளை ப்ளீஸ் பண்ணியிருக்கலாமே, அவங்களுக்கு சொந்தக்காரங்க நண்பர்களுக்கெல்லாம் அவங்க கவனிச்சிருக்கலாமே. போலையே பந்தி இருந்த கூட்டத்தில் போய் மரியாளுக்கு உட்கார தெரியாதா? போலையே அந்த மரியாள் இயேசுவின் பாதத்தை தெரிந்து கொண்டாங்க. பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க ரொம்ப நேரம் உட்காராம வேற எது உங்க நேரத்தை ரொம்ப நேரம் சாப்பிடுதுன்னு பாருங்க. வேற எது உங்க நேரத்தை, நீங்க நிறைய வேலை செய்யலாம், ஆபீஸ்க்கு போகலாம், உழைக்கலாம், எல்லாமே செய்யலாம், அதெல்லாம் இருக்கட்டும், நான் வேணான்னு சொல்லல. அதை தவிர்த்து ஆண்டவர் சமூகத்தில் எந்த அளவுக்கு நீங்க போக முடியுமோ, அதான் பின்னாடி சொல்வாரா ஆண்டவர், அவளை விட்டு விடு, அவளால் இயன்றதை அவள் செய்தாள். அல்லேலூயா. அவளால் என்ன முடியுமோ அதை செஞ்சாயா? அவளால் என்ன முடியுமோ அதை செஞ்சாங்க அந்த அம்மா. ஒரு அம்மா, லேடிஸ்க்கு லேடிஸோடய நம்ம இது பண்ணிக்கலாம், ஜென்ஸோட மரியாள் மார்த்தா. உங்கள் நேரத்தை சமையல் கட்டு ரொம்ப சாப்பிடுதுன்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, அதுக்கு ஒரு ஆளை போடுங்க. 5000 6000 ஆனாலும் பரவாயில்ல, அதுக்கு ஒரு வேலைக்காரங்களை போட்டுட்டு அந்த மாதம் ஃபுல்லாக ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து பாருங்க. 6000 இல்லை, 6000 கோடி உங்கள் வீட்டு வாசப்படியில் வந்து நிற்கும். எவ்வளோ மணி நேரம் ஒரு மாதத்தில் நீங்கள் சமையல் கட்டில் நிற்கிற நேரத்தை எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நிற்கிறீங்க? அதனால தான் சமையல் கட்டிலேயே கடந்த மார்த்தாள் தவறான எக்ஸாம்பிள் ஆயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சமூகத்திலேயே உட்கார்ந்த மரியாள் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக நமக்கு இருக்கிறாங்க. 9வது வசனம், அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரில் எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தபடியினால். இங்க பாருங்க, நான் ஒன்று சொல்றேன், விசுவாசம் அது ஒரு கேட்டகரி, ஆண்டவரை நேசிக்கிறது அது ஒரு கேட்டகரி. இந்த விசுவாசிச்சு வந்த கூட்டம்லாம் இருந்துச்சு தெரியுமா? அந்த ஒரு கூட்டம் இருந்து என்னன்னா, அற்புத அடையாளங்களை பார்க்கறது, இல்லை தனக்கு ஏதாவது ஒன்று நடக்குமான்னு பார்க்கறது, தனக்கு ஏதாவது நடக்கணும்னு ஆண்டவரை விசுவாசிக்கிறது. இந்த அன்பு கூறுகிற கூட்டம் இருக்கு தெரியுமா, அது ஆண்டவர்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காது. நிறைய பேர் வந்தாங்க ஆண்டவர்கிட்ட அவரால் நன்மையை அனுபவிக்க,
ஆனா ஒரு சிலர் வந்தாங்க அவரை சந்தோஷப்படுத்த. நம்ம இந்த எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? 1000 திரளான கூட்டங்கள் அவரை பின்தொடர்ந்தது, விசுவாசிகளாகவும் இருந்தது. ஆனா ஒரு சிலர் அவரை நேசிக்கிறவர்களாக இருந்தார்கள். நம்ம நேசிக்கிறவர்களாக இருக்கணும் பாருங்க. நம்ம தேவைக்காக மாத்திரம் நம் கடவுளை பின்தொடர்கிறவர்களாக இருக்கக்கூடாது, பின்பற்றுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம யூதாஸை பார்க்கலாம். இது எடுங்களேன். அடுத்தது மத்தேயு 26:49 படிங்களேன். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இங்க ஒரு முத்தம் வருது பாருங்க. இந்த முத்தம் எதுக்கு தெரியுமா வருது? 30 வெள்ளி காசுக்காக வருது. அங்க மரியாளும் அந்த பாவியான ஸ்திரீயும் கொடுத்த முத்தம் எதையும் எதிர்பார்த்து வரல. ஆனா இந்த முத்தம் எதுக்கு தெரியுமா வருது? கிஸ் பண்ண வருது ஆண்டவரை. எதுக்கு தெரியுமா வருது? 30 வெள்ளி காசுக்காக வருது. அதான் அவன் போய் பிரதான ஆசாரிகள்கிட்ட சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, நான் அவரை காட்டி கொடுக்கிறேன், நீ எனக்கு என்ன கொடுப்பாய்? அவரை காட்டி கொடுக்கிறேன், நீ எனக்கு என்ன கொடுப்பாய்? இயேசுவை அடமான வச்சு வாழ்ற வாழ்க்கை நமக்கு வேணாங்க. அவரோட வாழுற வாழ்க்கை நமக்கு வேணும். அவர் வந்தான், எவ்வளோ ஒரு துணிகரம். 30 வெள்ளி காசுக்காக அவர் வந்தார். ரபி, இந்த அம்மாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரும் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லலைங்க. ஒரு வார்த்தை சொல்லலை. 2 பேரும் அமைதியாக இருந்தாங்க. அந்த அம்மா வாயை திறந்து என்னை மன்னிங்க ஆண்டவரை சொல்லவே இல்லை. ஒன்னே ஒன்று அந்த அம்மா காட்டிச்சு, தன்னுக்குள்ள இருந்த அன்பை அந்த அம்மா வெளிப்படுத்திச்சு. அவ்வளோதான், அங்க செட்டில்மெண்ட் ஆகிறது ஆயிடுச்சு. இங்க இந்த அம்மா ஆண்டவர் சமூகத்துல வந்து, அது எவ்வளவு விலையேற பெற்றதா இருந்தாலும் பரவாயில்லையா, அதெல்லாம் உங்க காலுக்கு சமானையா அப்படின்னு வந்து ஊத்துன உடனே அந்த அன்பை நம்ம பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு பெரிய கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டத்தில் அவருக்கு மரியாளுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கண்ணில் தெரிஞ்சாங்க, ஆண்டவர் கண்ணில் தெரிஞ்சாங்க. அதனால தான் மரியாளுக்காகவே அவர் மரித்து உயிரோடு எழுந்தபோது தனியாக வந்து மரியாவை ஹானர் பண்ணார். இந்த ரிலேஷன்ஷிப், ஆண்டவரோட உள்ள உறவு, நீங்கள் ஆண்டவர்கிட்ட எதையும் கேட்கணுன்ற அவசியமே இல்லாத உச்சத்துக்கு உங்களை கொண்டு போகும். தகப்பன்ட்டு இருக்கிறதுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு சுதந்திரம். அந்த தகப்பன்ட்டு போய் எதுவும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. சொந்த வீட்டில் சோறு எடுத்து சாப்பிட்றதுக்கு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள, அந்த உறவுக்குள்ளே வரும்போது எல்லாமே அவங்களுக்கு சுதந்திரமாக மாறிடும். இங்கே யூதாஸ் காரியத் பார்த்தாரு பார்த்தீங்களா? என்ன பண்ணாரு? ரபி வார்த்தையை கொடுத்த, ரபி வாழ்க, பா ரபி வாழ்க. அவர் வந்து கன்னத்தில் வர கிஸ்ஸு. அந்த அம்மாலாம் காலில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வந்து கன்னத்தில் கிஸ் பண்ணி, ஆண்டவரை நம்ம சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்க கூடாது. தேவனை நம்ம சொந்த லாபத்துக்காக யூஸ் பண்ணிக்க கூடாது. அவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவை மிஸ்யூஸ் பண்ணிக்க கூடாது. அவர் மிகப்பெரிய பொறுப்பில் யூதாஸ் காரியத்தை வச்சிருந்தாரு. பட் அந்த பொசிஷனை அடமானம் வச்சுட்டாரு. அது இன்னொருத்தவனுக்கு போயிடுச்சு. என்ன பிரதர், 2 இது நல்லா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, கடைசியாக ஒன்று வந்து ஒரு மாதிரியா இருக்குங்க. இதுவும் நமக்கு தேவை பாருங்க. ஆண்டவர்கிட்ட யூதாஸ் காரியத்தை வந்த மாதிரி தேவைக்காக மாத்திரம் போகாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை என்ஜாய் பண்ண போகணும் பாருங்க. ஆண்டவர் சமூகத்தில் அவரை ஆனந்தமாக துதித்து ஆர்ப்பரித்து அவரோடு வாழ்கிற, நல்லா என்ஜாய் பண்ணுற அந்த ரிலேஷன்ஷிப்பில் போகணும் பாருங்க. அப்படி போகும்போது எல்லாமே அங்கே செட்டில்மெண்ட் ஆகுது. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி,
கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.